ஜாதின்னு பார்க்குறவன், ஜாதி இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு ஜாதியை கட்டி அழுகுறவன் இந்த படத்தை முக்கியமாக பார்க்கணும். எல்லா படத்துலையும் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு. ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறவன் எவனோ அவன் தான் ஜாதி அதிகமாக பார்க்குறான். இந்த மாதிரி இந்த படம் எல்லாம் சமம் தான். பெரியாரை நேசிக்கணும், அம்பேத்கரை பார்க்கணும்னு சொல்லுங்கள். எந்த தலைவரையும் ஜாதி தலைவராக மாற்றவனான்னு சொல்லுங்கள். அதனால் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது. மாரி செல்வராஜனுக்கு ஒரு முத்தங்கள். படம் வந்து நேஷனல் அவார்டு கண்டிப்பாக கொடுத்துடணும் படத்துக்காக. வனத்தி கணேசன் வாழ்க்கை வரலாறு பயங்கரமாக காட்டியிருக்காங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து தான் காட்டியிருக்காங்க. மாரியானால மட்டும்தான் இந்தமாரி கதையெல்லாம் காட்ட முடியும். ஜாதிலாம் கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட வாழ்க்கை வரலாறு காட்டியிருக்காங்க. ஜாதிலான்றது சும்மா சொல்கிறாங்க. பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அவர் உழைப்புக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. கபடிக்காக தான் இந்த படத்துக்கே வந்திருக்கோம் நாங்கள். மூவி ரியலி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இந்த இயரோட பெஸ்ட் மூவின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக ரியல் ஸ்டோரி வனத்தி கணேசன்றோட ரியல் லைஃப்பை தழுவி தான் வந்து மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு. ஆனால் இவ்வளோ சூப்பராக எடுப்பாருன்னு வந்து எதிர்பார்க்கவில்லை. உண்மையிலேயே வந்து தீபாவளி பிளாஸ்ட்டு. ஆக்சுவலி மெயின் இது என்னென்னா, ஒருத்தன் வந்து திறமை இருந்தால் அவன் ஜாதி அரசியல் இது எல்லாத்தையும் தாண்டி மேலே போவான் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக அருமையாக சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் மாதிரி இன்ஃபார்ம். ஜாதி இது வந்து ஆக்சுவலாக அது அந்த ஊரில் நடந்த ஒரு இதை தான், சம்பவ தழுவல் தான். இது வந்து 100% உண்மை 100% பொய்ன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நடந்திருக்கு. ஒருத்தர் வந்து அந்த சவுத் ஸ்டேட்டில் இருந்து இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி தான் மேலே வரான். அது உண்மை தான். நீங்கள் ஜாதி இதுன்னு எடுக்கிறத விட ஒருத்தன் திறமையால் எப்படி மேலே வரான், எப்படி திறமையால் மேலே வரான். ஆல்சோ அந்த வனத்தி கணேசன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டில். கரெக்டுங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து கிரிக்கெட்டு தோனி, விராட் கோலி அப்படின்ற ஒரு அவுட் ஸ்டேட் பிளேயரை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஆளுங்க வந்திருக்காங்கன்றத வந்து இந்த படம் தெளிவாக சொல்லியிருக்கு. ரொம்ப நல்லா. குட் மூவி ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்குது. லவ் பொசிஷன்ஸ் நல்லா இருக்குது. எந்த இடத்துல லாக் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு டைம் பார்க்கலாம் படத்தை. ரொம்ப ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. மாரி செல்வராஜுக்கு முன்னாடி படத்தை விட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் டைம் பார்க்கலாம். எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை பிரதர், அப்படி கிடையாது. ஜாதி படன்றது கிடையாது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழேருந்து ஒருத்தர் மேலே வர்றது எவ்வளோ கஷ்டம். 2 தலைவர்கள் வந்து அடிச்சுக்கிறாங்க உள்ள 2 பேர். கீழேருந்து ஒருத்தர் மேலே எப்படி வருவான் கஷ்டப்பட்டுன்றது தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. மற்றபடி நல்லா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு டைம் பார்க்கலாம் படத்தை. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மாரி செல்வராஜ் எப்படி எடுத்திருக்காரோ எப்பவுமே அவர் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் துருவ் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் விக்ரம் சார் எப்படி பார்த்தோமோ அப்படியே இருப்பார். அவர் நிற்கிற ஸ்டைல் எல்லாமே அப்படியே விக்ரம் தான். நீங்கள் எங்கே பார்த்தாலும் விக்ரமை பார்க்கலாம். அவன் சிரிக்கிறது, நடக்கிறது, நிற்கிறது எல்லாமே விக்ரம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. 2 ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஒரு கபடி பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கபடி பிளேயர்ஸ் பார்க்கும்போது பயங்கரமாக வலிக்கும். இந்த படம் பார்க்கும்போது அவங்களோட ஞாபகங்கள்லாம் வரும். அவங்க எப்படி அடிபட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றது இதில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காரு. ஸோ படம் சூப்பராக இருக்குது. துருவிக்ரம் பயங்கரமாக உழைச்சிருக்காரு. துருவிக்ரம் மக்களும் பசுபதி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸ்டார்டிங் வந்து என்றைக்கு வரைக்கும் எங்கேயும் போர் அடிக்கல. இன்டர்வல் பார்க்கும் பக்காவாக விட்டுருக்காங்க. அதாவது ஒரு ஊரில் நடக்கிற பகை விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. வெறும் ஸ்போர்ட்ஸை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லாமல் நம்ம கபடி ஒவ்வொரு சீன் எடுத்துக்கும் போதும் எந்த சீனுமே போர் அடிக்கல. ஒவ்வொன்றுமே வந்து டாப் ஆங்கிள், மிட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. வந்து அவர் கடைசி வரைக்கும் எப்படி இந்த கபடியில் போகிறார் அப்படின்றத நமக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கலாக என்ன இருக்குன்றதையும் காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் இல்லாமல் இந்த சில விஷயங்களும் காட்டியிருக்காங்க. அதில் நிறையாவே பொதுவாக ஸ்போர்ட்ஸ் படம்னா போவார், ஜெயிப்பார் அப்படின்வாங்க. டங்கல் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ, ஹிந்தியில் டங்கல் சொல்கிறீங்களா, அதே அளவுக்கு இந்த படத்தை சொல்லலாம். நம்ம துரு வந்து பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. கிட்ட 1 வருஷம் மேலே அதை உழைச்சிருக்காரு. அவரோட ஒவ்வொரு சீன்லேயும் தெரியுது அந்த விஷயம். ஒவ்வொரு சீனுக்குமே உழைச்சிருக்காரு அவர். அதே மாதிரி பசுபதியோட ஆக்டிங்கும் பயங்கரமாக இருக்குது. அதில் போட்டிருக்க ஆக்டர் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுபோக போட்டிருக்க 4 பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சவுண்ட் இன்ஜினியரிங் மற்ற வேலையெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து தீபாவளிக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் நானும் இந்த கபடி கிராமத்தில் தான் வந்திருக்க பையன். இதேமாரி அரசியல் எங்கள் ஊரில் நடந்திருக்கு. இந்த அரசியல்லாம் உடச்சிட்டு பசங்க கண்டிப்பாக நீங்கள் மேலே வந்து வின் பண்ணணும். இதானோட இது. அதே போல் திருவிக்ரம் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. விக்ரம் சார் 8 அடி பாஞ்சா ஒரு 16 அடி பாஞ்சிருக்காப்புல. நிவாஸ்க பிரசனாவோட பேக்ரவுண்டு வேறு லெவலு, உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. பசுபதி சொல்லி ஆகணும். பசுபதியெல்லாம் எங்கள் அப்பாவை பார்த்தது போல இருக்குது. அப்படி தான் நடிச்சிருக்காப்புல. உணர்ச்சி பூர்வமாக நடிச்சிருக்கிறது இல்லை, வாழ்ந்திருக்காப்புல. சாதியால் ஒரு மனிதன் வந்து சாதியால் பின்படுத்தக்கூடாதுங்கிறத மாரி செல்வராஜனை சொல்லியிருக்காப்புல. படம் உண்மையாக வெற்றி அடை
துருவ் விக்ரமோட ஃப்ரேமு எல்லாமே பக்காவாக நடிச்சிருக்காப்புல. அதான் அப்பனுக்கு புள்ள தப்பாமல் நடிக்கும்பாங்க பார்த்தியா, அவங்க அப்பாவே மிஞ்சிட்டார் துருவ் விக்ரம். செம்ம ஒரு நடிப்பு, செம்ம ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காரு. ஆக்டிங் வேறு லெவல்லாம். அப்பா என்ன நடிப்பு நடிச்சு வச்சிருக்காரு. கண்ணாலேயே ஆக்டிங் பண்ணுறோம். இந்த கமல், விஜய், அஜித்னு சொல்லுவாங்க. எத்தனை படம், 3ஆம் படம் 4ஆம் படம்னாலும் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லேயும் கபடி சீனில் வேறு மாதிரி இருக்குது, பங்கமாக இருக்குது. சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பாட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. நான் பாட்டு சூப்பராக இருக்குது. அது ஜாதியே இல்லை, எல்லோரும் சமம்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா ஒன்றும் தெரியாது. இல்லைன்னா மற்றபடி பார்த்தா மாரி செல்வராஜ் ஒரு ஜாதி டேரக்டரு, துருவ் விக்ரம் அவங்க ஜாதி தான், அவரும் தேவேந்திர குல வேளாளர் தான். ஒரு படமாக எடுத்து ஒரு கதாபாத்திரம் மூலியமாக ஒரு படமாக எடுத்து விடுறாரு. அதை வலி வேதனையமாக தான் பார்க்கணும். அவர் உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப அசிங்கப்படுத்தக்கூடாது. அவரை ஒரு மனுஷன் ஒரு வேதனையில் அப்படி ஒரு படம் எடுக்கிறானே, ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா அப்படியே படம் எடுக்கிறான் அவனை பார்த்தோம்னா நாளைக்கு இந்த மாதிரிலாம் கதை கிடைக்காது. எந்த டேரக்டர் இப்போ ஒழுங்காக எடுக்கிறாங்க? வந்தோன்னா ஒரு அடிப்பான், அப்படி அடிச்சோன்னா அப்படியே எங்கள் ரூம் ஈக்காட்டுதாங்கள போய் விழுவானுங்க பட்டுன்னு, அது படம்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது. சண்டையே இல்லைனாலும் நல்ல டைலாகு, நல்லா பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும். இவர் ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக படம் எடுக்கிறதே வேறு லெவலில் இருக்குண்ணா. ஒவ்வொரு சீனும் படமாக பார்க்கணும். ஜாதியாக பார்த்தோம்னா எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க, ஜாதி படம்னு. ஜாதியே இல்லை. எல்லாமே பயங்கரமாக மியூசிக்லேருந்து இப்போ என்ன பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாருமே நடித்த ஆக்டர்ஸுங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக எடுத்துருக்காப்புல படம். கபடி ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் வந்து எங்கேயுமே தாழ்த்தப்படக்கூடாதுங்கிறத மாரி செல்வராஜன்னா நான் சொல்லியிருக்காப்புல. சாங்ஸ் அல்ட்டினா சொல்ல முடியுது. முக்கியமான விஷயம், படத்தோட 2வது ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசன்னா தான். அல்டிமேட்டாக போட்டிருக்காரு மனுஷன். உங்களை வந்து படத்தை வந்து எண்டிங் வரைக்கும் கிரிப்பாக வச்சுருக்குன்னா நிவாஸ் பிரசன்னாவோட மியூசிக் வந்து அல்டிமேட் சூப்பர். நீங்கள் துருவ் விக்ரம் சொல்கிறதோட இனிமேட்டுக்கு வந்து நீங்கள் அவரை துருன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, அதான் தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்களே. அவர் சொன்ன மாதிரி ஒரு பேட்டியில் ஏதோ சொல்லியிருந்தார், இது வரைக்கும் நான் நடித்த 2 படமும் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மூவி கிடையாதுன்ட்டு. அது உண்மைதான். இதுதான் அவரோட உண்மையான ஃபஸ்ட்டு மூவி. அந்தளவுக்கு எஃபெக்ட் படத்தில் இருக்குது. எல்லாமே பயங்கர எஃபெக்ட்டு. ப்ளஸ் பசுபதி ஆக்டிங் அருமையாக இருக்குது. அதான் சொல்கிறேன், படத்தோட இதுக்கு வந்து எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அப்போது நடந்த ஒரு சின்ன ஸ்டோரியை வச்சு அதை ரியலாக மேக் பண்ணியிருக்காரு. அது அந்த அளவுக்குலாம் எங்கேயுமே அடிக்காது. ரொம்ப சூப்பராக போயிட்டே இருக்கும். நல்லாயிருக்கு. சாங்ஸ் எல்லாமே அதான் சொல்கிறேன்ல, நம்ம அப்படியே எப்படி அந்த சாங்ஸ்குள்ளேயே ஃபீல் ஆகிடுவோம். ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்கும் எல்லா சாங்ஸுமே. ஸோ சாங்ஸ் எல்லாமே ஓகே. பட் ஓவரால் படம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து லால் சாராக இருக்கட்டும், அமீர் சார்லாம் ஐயோ வேறு மாதிரியாக இருக்குது படம். கண்டிப்பாக வந்து இந்த குடும்பத்தில் வந்து எல்லாம் இந்த தீபாவளி பாருங்கள். கபடி பிளேயர் எங்கள் ஊரில் உள்ள சிபி, அப்புறம் சூர்யா, அவங்களுக்குலாம் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஹாப்பி தீபாவளி சேஃப்டியோடு கொண்டாடுங்க.